கேக்குறான்ல சொல்லுங்க. நம்ம கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்குப்போ? அதான் எல்லாம் முடிஞ்சல. இப்போ சொல்லி தொலைங்க. யார் சொன்னா? அழகர் ஆண்டாளப்பா தான் சொன்னாரு. அவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அதையும் காட்டினாரு. ஏங்க எங்க அந்த ஆள் ஒரு தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு ஐயோக பையன் பேச்ச நம்பி யோசிக்கவே மாட்டீங்களா நீங்களா? அவன் எல்லாம் இன்னும் நீங்க நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டால 2 பேரும் வந்து குத்தி போட்டு போனானுங்களே, அவனுங்களா அமிச்சது யாரு? யாரு? அவங்க அப்ப. உண்மையெல்லாம் தெரிஞ்சா ஆதி அவனை சும்மா விட மாட்டான். ஆண்டால ஏங்க வீட்டுல அவன் உண்மையெல்லாம் தெரிஞ்சா என்னங்க நினைப்பாங்க? சரி கர்மம், இதெல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாது. எல்லாத்தையும் தூக்கி மனசுக்குள்ள உட்கார வச்சுட்டு அமைதியா உட்காந்துருக்க. தாங்க முடியாம குடிச்சிட்டு அந்த ஆள் சொன்னானு. நீங்களும் நடந்தது எதுவுமே தெரியாது அந்த ஆள் பேச்ச நம்பி முட்டாள்தனமா. சரி சந்தேகம் வந்து சரி வந்தோட ஏகிட்ட வந்து கேட்க வேண்டியதானே? இல்ல நான் போய் ஆண்டாள் கிட்ட கேட்க வேண்டியதானே? என்ன நாங்க தான் கேட்டிருப்போம்ல, விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்லி இருப்போம்ல. இல்ல, நான் தமிழ் மேல இருக்கிற பாசத்துல அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற கோவத்துலதான். ஏங்க ஆதிக்கு தமிழ் மேல பாசம் இல்லையா? சாரதாமாக்கு இல்லையா? உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா? ஆனா சொல்ற தப்பா நினைச்சுக்காதீங்க சரியா? தமிழோட உண்மையான அப்பா வாசு இருந்தா கூட இந்த அளவுக்கு அவன் மேல பாசம் வச்சிட்டு இருக்க மாட்டான் சரியா? அவன் அந்த அளவுக்கு தமிழ் மேல உயிரா இருக்காங்க. அவனே இந்த விஷயத்துல பொறுமையா இருக்கா. நீங்க உங்களுக்கு பொறுமை வேண்டாம். அவன் பொறுமையா இருந்திருக்கானா ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல. எல்லாத்தையும் எடுத்து விட்டீங்கல்ல. அழகர் ஆண்டாளப்பா எனக்கு போட்டோல காட்டினாரு. அந்த ரவுடி இருக்கிற இடத்தையும் அவர்தான் எனக்கு சொன்னாரு. அப்புறம் தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். சும்மா இருக்காங்க நீங்க. அவன் ஒரு ஃப்ராட் பையன். அவன் சொன்னானு நடக்கிறதுல கூட நின்று பார்த்துட்டு தானே இருந்திருக்கீங்க. அவன் எவ்வளவு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறான் எனக்குன்னு. நான் நினைச்ச தமிழ கடத்த சொன்னது அந்த ஆளாதான் இருந்திருக்கோன்னு. இது எனக்கு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன். தான் ஆதி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சு இருந்திருக்கான்னு எனக்கு தோணுதுங்க. எனக்கு நான் சொல்றேங்க, எழுதி வச்சுக்கங்க. நீங்க தமிழ அந்த ஆள் தான் கடத்த சொல்லி இருக்கிறான். அழகர் ஆதியும் அப்படித்தான் சொன்னாரு. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? உன் கோவம் என்னன்ட்டு தெரியாமையே இருக்கட்டும். ஆனா எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகுன்ட்டு உனக்கு ஆதிக்கும் புரிஞ்சுதா? ஏடா ஏலே, எங்கிருந்தோ வந்து என் நிம்மதியை கெடுப்ப, என் மரியாதை எல்லாம் கெடுத்து விடுவ. உன்னை நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு விட்டுறணும். ஏலே தர்மலிங்கம்டா, தர்மலிங்கம். அம்புடி சீக்கிரமெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். ஏலே நீ என்ன சொன்ன? ஓ மேல கோபம் இருந்தா உங்ககிட்ட மட்டும் தான் காட்டணுமா? ஏலே இந்த ஆதி பையன் உனக்காக என்கிட்ட வந்து என்னை எரிச்சு கொன்றுவேன்னு சொன்னானே, அதை நான் சும்மா விடணும்? ஏலே உண்மையை சொல்லணும்னா உன்னை விட அவன் மேலதான்டா எனக்கு கோவமே. அதான் கட்டம் கட்டி காலி பண்ணி போட்டேன். என்னடா பாக்குறவன், இந்த 3 மாசமும் இந்த ஆதி பையன் எப்ப சிரிக்கணும், எப்ப அழுகணும், எப்ப தவிக்கணும், எப்ப துடிக்கணும்ட்டு முடிவு பண்ணது அந்த ஆண்டவே இல்லடா, இந்த தர்மலிங்கம். பாரதிய ஆபாசன் பண்ண சொன்னதும் நான் தான். அதை தடுத்து ஆதிகிட்ட சொல்லி பிரச்சனையை வர வச்சதும் நான் தான். அது மட்டும் இல்லடா, சாரதாமாவை இங்க வர வச்சு எல்லா பிரச்சனையும் தொடங்கி வச்சு இன்னைக்கு சுபம் போட்டு முடிக்கிற வரைக்கும் அம்பூட்டியும் பண்ணது நான் தாண்டா. ஏய் நானேதான். இந்த குழந்தைய கடத்தி பழைய தூக்கி சாரதா மேல போட்டா என்ன ஆகும்னு சின்னதா ஒரு கணக்கு போட்டேன். ஏன் கணக்கு சரியா நடந்து போச்சுடா. சரி ஏலே, இது என்னமோ தெரியலடா, இந்த ஆதிக்கு போடுற கணக்கெல்லாம் சரியா வந்துருது. ஆனா ஓ விஷயத்துல தான் தப்பு தப்பா நடந்து போச்சு. அன்னைக்கு
கத்தி இறங்க வேண்டியது ஓ வயித்துல. அந்த இருட்டுல அந்த கையால் ஆகாத பயிலுக்கு இருக்கானுங்க பாத்தியா, ஆண்டாள் வயித்துல இறக்கி போட்டானுங்க. அன்னைக்கு மட்டும் சரியா நடந்திருந்தா இன்னைக்கு நீ என் முன்னாடி நின்று இருக்க மாட்ட. ஆ, அதுவும் நல்லதுக்கு தான். அன்னைக்கு நீ செத்துருந்தேன்னு வைய, இன்னைக்கு உன் நண்ப அனுபவிச்ச கொடுமையெல்லாம் நீ பார்த்திருக்க முடியாதுல்ல. அதனால அன்னைக்கு நடந்த தப்பும் சரியா தான் நடந்திருக்கு. ஏய் மாப்பிள, என்னையா சைலண்டா நிக்கிறவன்? ஓ, என்னடா இவன் அம்புட்டு உண்மையும் நம்ம கிட்ட சொல்றான்னு பார்த்துட்டு இருக்கியா நீ? அது ஒண்ணும் இல்லையா, இப்ப ஆதியம் முடிச்ச மாதிரி அடுத்து உன்னத்தான முடிக்க போற. அதான் ஏலே, தக்காளி இன்னும் அதிகபட்சம் 24 மணி நேரம் தான்டா. அதுக்குள்ள உன் வாழ்க்கைய நாறு நாரா கிழிச்சு தொங்க விடுவேன். ஆனா இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு நீ போய் ஆண்டாள் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, அவளும் நம்ப மாட்டா. அப்படியே பாரதி கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்க, அவளும் நம்ப மாட்டா. அதான்டா தர்மலிங்கத்தோட பலமே. நான் கூட உன்னை இப்பவே வெட்டி அனாதை பணமா தூக்கி போட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். இப்ப கூட நீ ஒன்னு சொன்ன பாத்தியா, நீ என்ன பண்ணாலும் ஆண்டாலும் நம்ப மாட்டா, பாரதியை நம்ப மாட்டான்னு. அங்க மாத்தனடா நான் என் முடிவேன். புரியல, உன்னெல்லாம் யாருக்கு தெரியாம வெட்டிட்டு போனா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா. உன் முகத்தரைய கிழிச்சு ஆண்டாள் கையாலே அருவாலை குடுக்க வச்சு பாரதிய பக்கத்துல நிக்க வச்சு எல்லாத்துக்கு முன்னாடி உன்னை கண்ட துண்டமா வெட்டல வெட்டா. சாகிறத பார்த்து உன் பொண்ணு ஆண்டாலும் பாரதியும் சந்தோஷப்படுவாளுங்க.